நான் வந்து உருண்டு புரண்டு நடிக்கிறேன், என் மேல வச்ச அந்த விமர்சனத்தெல்லாம் நான் உடைக்கிறேன்னு உடைச்சிருக்கிறாரு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. படத்துடைய பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிப்ரான் தான். மியூசிக் டைரக்டரை சொல்லியே ஆகணும். பிகாஸ் 2-3 நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஜிப்ரானுடைய வேலைப்பாடு நல்லா இருக்கு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். ஒரு நல்ல லீடர் கிடைச்சிருக்காரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, நல்ல ஒரு ஹீரோ கிடைச்சிருக்காரு, மெச்சூர்டா பண்ணிருக்காரு. இந்த படம் வந்து லீடர்னு பேர் வச்சதோட ட்விஸ்ட்னு வச்சிருக்கலாம் படத்துக்கு. ஏன்னா இந்த படத்தை இந்த டைரக்டர், இந்த லீடர் படத்தோட டைரக்டர் உடம்புக்குள்ள வந்து கேவி ஆனந்த் இருக்கிறாருல டைரக்டர், அவரோட ஆன்மா புகுந்து ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்விஸ்ட் 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 தான். அதுதான் படமே. ஆக்டிங் வைஸ் நம்ம சொல்லணும்னா தனுஷ் சார் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு விமர்சனம் பண்ணாங்க, மோசமா இந்த மூஞ்செல்லாமடா வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை உடைச்சு மாத்தி இன்னைக்கு தனுஷ் சார் ஹாலிவுட் பாலிவுட்னு ஒரு பிராண்டு போயிட்டாருல, அந்த மாதிரி அண்ணாச்சி தன்னோட அந்த வேலை வச்ச விமர்சனத்தெல்லாம் உடைச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நானும் இங்க இருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சு சூப்பரா பண்ணிட்டாரு. அதான் ப்ரோ ஃபைட்டு. அவ்வளவு பெரிய மனுஷன் உரல்றாரு, சேத்துல விழுறாரு, தண்ணியில விழுறாரு, காட்டுல விழுறாரு, மலையில விழுறாரு. அதாவது இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க என்ன கேட்பாங்கன்னா ஹீரோயின் மேல உருள்ற மாதிரி ஒரு சீன் வைங்க சார்னு கேட்பாங்க. ஆனா அவர் அதை பண்ணல. நான் வந்து உருண்டு புரண்டு நடிக்கிறேன், என் மேல வச்ச அந்த விமர்சனத்தெல்லாம் நான் உடைக்கிறேன்னு உடைச்சிருக்கிறாரு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. ஜிப்ரான் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் இன் தமிழ் சினிமா ஆல் டைம்னே சொல்லலாம், அந்த லிஸ்ட்ல போடலாம். ஆனா இந்த படத்துக்கு ஒரு ஒரு அனிருத் சார் போட்ட மாதிரி பண்ணிருக்காரு. ஒரு அனிருத் சார் கூலில என்ன சம்பவம் பண்ணாரு, ஜெயிலர்ல என்ன பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு ஜிப்ரான் சார். உண்மையா வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பிளஸ். ஷாம் செம்மையா பண்ணிருக்காரு சாரு. போலீஸ் லுக்ல வராரு. ஆண்ட்ரியா மேடம் வராங்க, அவங்களோட ரோல சூப்பரா இருக்கு. எல்லாமே தரம். என்னன்னா ஒரு மைனஸா பாக்குறதுன்னா கொஞ்சம் ஒரு காமெடி அந்த போர்ஷன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா அது இல்லாமலே ஃபேமிலி ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒருவேளை ட்விஸ்டா வர்றதுனால த்ரில்லர் படம் மாதிரி இருக்கிறதுனால என்னவோ காமெடி வைக்கல போல. ஆனா நல்லா இருக்கு ஸ்டோரி, சூப்பருங்க. யாரா டைரக்டர்னு பார்த்தா எஸ்கே அண்ணாவுடைய எதிர்நீச்சல் படத்தை டைரக்ஷன் பண்ண தனுஷ் சாரோட கொடி படத்தை இயக்கிய டைரக்டர் துரை அப்படிங்கிறவரு செம்ம டைரக்டருங்க. பாருங்களேன், அண்ணாச்சியை வச்சு ஒரு 2வது படம் இது. ஏதோ அண்ணாச்சி ஒரு 20 படம் பண்ண மாதிரி அவரை வச்சு பண்ணிருக்கிறார். வேற லெவல்ல இருந்தது டைரக்டர். ஃபேமிலி ஆடியன்ஸ் தான், டார்கெட்டட் ஃபேமிலி ஆடியன்ஸ். இந்த டார்கெட்டட் வந்து என்னன்னா நம்ம என்ன நினைச்சு வந்தோம்னா டார்கெட்டட் வந்து மீம் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு நினைச்சு வந்தேன். பார்த்தா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரீச் ஆயிடுச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. 2022 லெஜெண்ட், 2022 லெஜெண்ட். அதுக்கப்புறம் இப்போதான் 2026 லீடர். ரெண்டுமே எல் வரிசை. மேபி இந்த சென்டிமெண்டான்னு தெரியல, தேர் இஸ் எ பாசிபிலிட்டி. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. துரை செந்தில்குமாரை பாராட்டி ஆகணும். பிகாஸ் என்னன்னா டேரக்டர் வியூவில் தான் இருக்கு படம். டேரக்டர் நல்லா கொண்டு போயிருக்காரு. திரைக்கதை நல்லா இருக்கு. டெக்னிக்கலா ரொம்ப படம் அழகா கொண்டு போயிருக்காங்க. கேமராமேனா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், ரொம்ப அழகா வேலை பார்த்துருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. அதுதான் சொல்றேன். ஃபைட் சீக்வன்ஸுக்கு மெயினே பார்த்தீங்கன்னா கேமரா தான். கேமரா வந்து பயங்கரமா இருக்கு. எடிட்டர் கட் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டா கட் பண்ணிருக்காரு. நல்லா காமிச்சிருக்காரு. லோ ஆங்கிள் ஹை ஆங்கிள்லாம் ரொம்ப அழகா வேலை பார்த்துருக்காங்க. டெக்னீஷியனை பாராட்டி ஆகணும். படத்துடைய பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிப்ரான் தான். மியூசிக் டைரக்டரை சொல்லியே ஆகணும். பிகாஸ் 2-3 நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஜிப்ரானுடைய வேலைப்பாடு நல்லா இருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. பிகாஸ் என்னன்னா இது 2வது படம் தான். நம்ம வந்து ரொம்ப அதிகமாலாம் வந்து அவரை ஜஸ்டிஃபை பண்ணிட முடியாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் படத்தை விட செகண்ட் படத்துல உடல் மொழி மாற்றங்கள் இருக்கு. நடந்து இப்ப நம்ம அஜித் சார் படம், விஜய் சார் படத்துல இப்ப நீங்க நடந்து போ தலைவான பிஜிஎம்ல பாத்துக்கிறேங்கிற மாதிரி சில விஷயங்கள் பிஜிஎம்ல பாத்துருக்காங்க. ஒரு ஷாம் ஆண்ட்ரியா அவங்களோட ரோலை கரெக்டா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டா பண்ணிருக்காங்க. க்ரூ நல்லா தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெயினா பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின்ல ஒரு ஃபைட் இருக்கு. அந்த ஃபைட் சீக்வன்ஸை பாராட்டி ஆகணும். பிகாஸ் அதெல்லாம் திருப்பி சொல்றேன். டெக்னிக்கலா வந்து படம் ரொம்ப அழகா டெக்னிக்கலா வேலை பார்த்திருக்காங்க. ஸோ பெரிய பாராட்டுகள். ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. சில இடத்துல லேக் இருக்கு. சென்டிமெண்ட் காட்சிகள் நல்லா இருக்கு. ஒரு அப்பாவுக்கு பொண்ணு தான் வந்து மகாராணி, ஒரு பொண்ணுக்கு அப்பா தான் வந்து ஹீரோ. அதுதான் படத்தினுடைய மைய கரு. அதை வச்சு படம் நகருது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ல வந்து பாருங்க. ஃபேமிலி ஆனஸை கவர் பண்றதுக்கு தான் படமே எடுத்திருக்காங்க. இன்னொன்று முக்கியமா சொல்லணும்னா எந்தவித ஆபாசமான காட்சிகளோ இல்லை அருவறுப்பான காட்சிகள் எதுவும் இல்லை. விடிவி கணேஷ் வர இடத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு சில டபுள் மீனிங் டைலாக்ஸ் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மற்றபடி படம் ஓவராலா நல்ல ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐயா, 2026 எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வாரம் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நாள் ஒரு சாப்பாடு மாதிரி இல்ல, வாரம் சாப்பாடு வேற மாதிரி இருக்குது. அது என்னப்பா பயங்கரமா இருக்கு. செம்ம ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். ஒரு நல்ல லீடர் கிடைச்சிருக்காரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, நல்ல ஒரு ஹீரோ கிடைச்சிருக்காரு, மெச்சூர்டா பண்ணிருக்காரு. இந்த படம்
வேற லெவல். ஜிப்ரான் மியூசிக் டைரக்டர் சார் நல்லா பண்ணிருக்காரு. துரை செந்தில் அவரு. சாரி சார், நான் லாஸ்ட் கூட கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அவர் படத்தை. ஆனா பயங்கரமா மெருகேட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பயங்கரமா இருக்கு. எனக்கு விக்ரம் படம் பார்த்த மாதிரியே இருக்கு. விக்ரம் வந்து எப்படி பயங்கரமா இருந்ததோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. எஃபர்ட் பயங்கரமா கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. வந்து பாருங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். கதையே அதான். ஏன்னா லீடர்ஷிப் வந்து பண்றது வந்து சும்மா இல்லைங்க இந்த உலகத்துல. இன்னைக்கு ஒரு லீடர்னா எப்படி உருவாங்க? 10 பேர் அடிச்சாதான் ஒரு டானு. அதான் லீடரு. அதான் கதைய. ஒரு டான் தான் ஒரு லீடர் தான். சூப்பரா இருக்கு. அவர் வந்து எமோஷனல் நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளஸ் வந்து நம்ம குமுற கடவுள் முருகர் பாட்டையும் யூஸ் பண்ணிருக்காரு. அவர் நேம் சரவணனால, அருள் சரவணனால அவர் பேர் கரெக்டா வந்து முருகர் பாட்டையும் நம்மளோட ட்ரெடிஷனலா உள்ள கொண்டு வந்திருக்காரு. நம்மளோட தமிழ்நாட்டு மண் வாசனம் மறக்காம பயங்கரப்படுகிற தலைவா. டச் அங்கங்க டைரக்டர் டச் பயங்கரமா கொடுத்திருக்காரு அவரும். அதான் எனக்கு விக்ரம் படம் பார்த்த மாதிரி தலைவா. சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஆண்ட்ரியா மேம் வந்து அவங்க ரோல் கரெக்டா பண்ணிருக்காங்க. போலீஸ் ரோல். ஷாம் அண்ணனும் சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லா VTV கணேஷ் இருக்காரு. எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடி அந்த அளவுக்கு வரல. லைட்டா VTV கணேஷ் சார் பண்றாரு. லைட்டா அவர் காமா நடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, இவரு நெக்ஸ்ட் ஹீரோ கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சொல்றதுக்கு எப்படி சொல்றது இல்ல. வேற வேற கூட்டம் வந்துட்டு இருக்காரு பாருங்க. குடுக்கலாம். யாருக்குமே என்ன சான்ஸ் கொடுக்க கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நடிக்கணும் ஆசை இருக்கும்ல. யாரும் அவரு நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த வாட்டி. 2வது வாட்டி சூப்பரா இருக்கு. மெச்சூர்ட் எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். படம் பிச்சுக்கோ. என்னன்னே தெரியலப்பா. ஒரு ஃபிளாப் வரும் படம். நானும் எதிர்பார்த்துட்டே வரேன். ஒண்ணுமே ஃபிளாப் ஆக மாட்டேங்குதுப்பா. நல்லா இருக்கு. மெச்சூர்டா வந்து ஒரு அப்பா கேரக்டர் தான் பண்ணிருக்காரு. குழந்தைய பாத்துக்கிற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காரு சார். அவரு வேற லெவல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். வெரி சாட்டிஸ்ஃபைட். எல்லாமே பார்க்கலாம். அவர் எல்லாருமே எல்லா ஏஜ் ஏத்துக்கூடிய ஒரு ஹீரோ கிடைச்சார் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. லெஜெண்டுக்கு அப்புறம் இந்த படம் லீடர் தான். அவரு நல்ல ஒரு லீடர் கிடைச்சார். மக்கள் மத்தியில இடம் பிடிப்பாரா? பிடிச்சிட்டாரு. வந்து பாருங்க. வந்து படத்தை வந்து பார்த்து சொல்லுங்க. நல்ல ஒரு லீடர் கிடைச்சார். தேங்க்யூ. எந்த சூப்பர் ஸ்டாரும் செய்ய முடியாதுங்க. படம் அப்படி இருக்குதுங்க. ஃப்ரம் த டே அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டில் முடிகிற மட்டும் செம்ம மாசுங்க படம். ஏன்னா ஒரு செகண்ட் நீங்க சொல்ல முடியாதுங்க. அதை ரசிக்கணும். உள்ள போய் உட்காந்து பார்த்தா தான் ரசிக்க முடியும். அது அவ்வளவு சொல்ல முடியாது. ஏன்னா மியூசிக் எக்ஸலண்ட். டைரக்டர் செம்ம. அது எல்லாத்தையும் சூக்கி சாப்பிட்டாரு எங்க அண்ணன். சொல்லவே முடியாதுங்க. அவர் தாங்க அடுத்த சூப்பர் ஸ்டார். சான்ஸே கிடையாதுங்க. அந்த படத்துக்கு 200% தாண்டிக்க மாட்டாங்க அண்ணன். மாசுங்க. ஒண்ணுமே சொல்ல முடியாது. நான் சொல்றது பொய்யா நிஜமான அடுத்தடுத்து சொல்லுவாங்க பாருங்க. படம் மிகப்பெரிய வெற்றிங்க. எல்லாமே மியூசிக்ல இருந்து சாங்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. படத்தை எல்லாரும் பாருங்க தயவு செய்து. படம் ரொம்ப பிளாக் பஸ்டருங்க. சான்ஸே கிடையாது. என்னங்க சத்தியமாங்க. நீங்க வந்து பாருங்க. எல்லாரும் பாருங்க. குழந்தை முதல் கொண்டு பாத்துருக்காங்க. படம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. மிகப்பெரிய இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் இந்த படம் தான். பாக்ஸ் ஆபீஸ் ரொம்பங்க. சத்தியமாங்க. எங்க அண்ணன் அவ்வளவு பெண்ட் பண்ணி அவ்வளோ எக்ஸலண்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபைட்லாம் செம்ம சூப்பரா இருக்கு. படம் எக்ஸலண்ட்டுங்க. ஒண்ணுமே இதுல குறைன்னு சொன்னாலே முடியாதுங்க. எக்ஸலண்ட்டுங்க. 2 அண்ணன் வந்து எது பண்ணாலும் நல்லா இருக்கும். இந்த படத்தை நீங்க பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. சம்மருக்கான பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்னு சொல்லலாம். லெஜெண்டை விட இதில் லீடரில் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. துரை செந்தில்குமார் தான் ஹீரோ. சரியான ரைட்டிங், சூப்பர் ஸ்க்ரீன் பிளே. KS ரவிக்குமாருக்கு அப்புறம் ஒரு நல்ல ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. ஃபைட்லாம் செமையா பண்ணியிருக்காரு. அவர் லெஜெண்ட். அது அடுத்த லெவலில் ஒரு ஆக்டிங்னு சொல்லலாம். அந்த மாதிரி செமையா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட தியேட்டர்ல பார்க்கலாம். எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஷாம், ஆண்ட்ரியா, சந்தோஷ் பிரதாப் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. பயங்கர ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு. அதுக்கான டிஃபரன்ஸும் படத்துல நல்லாவே தெரியுது. அந்த லெஜெண்டுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. பயங்கரமா நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு நல்ல ஒரு மாஸ் ஹீரோக்கான சப்ஜெக்ட். அதை சரவணன் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் சம்மருக்கான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம். தாராளமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அந்த இன்டர்வல் பிளாக் சீன் வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கு எப்படி அந்த மாஸ்டர் படம் இன்டர்வல் பிளாக் எப்படி இருந்துச்சோ அதோட கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவரோட ஆக்டிங்
ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த படத்தில் வந்து பை லுக் வைஸ் ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பராக டெலிவர் பண்ணார். லெஜண்ட் சரவணன் சார் வந்து டேரக்டருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் கொடுக்கணும், பெரிய கிஃப்டாக கொடுக்கணும். ஏன்னா அவரோட ஹிடன் டேலண்ட் எல்லாத்தையும் சூப்பராக கொண்டு வந்து அழகாக டெலிவர் பண்ணார். ஷார்ட் பை ஷார்ட் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஸ்டன்ஸ் அமேசிங்காக இருந்துச்சு. அதான் சொல்கிறேனே, அந்த இன்டர்வல் பிளாக்லேயே அந்த ஃபைட் சீனில் அந்த பிரேக் விடுற மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக் வரும், அந்த ஆக்ஷன் சீனுக்கு நடுவில் வர்ற மாதிரி இருக்குது, அதுவே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருப்பாரு, அது பயங்கர கிளாப்பும் பண்ண இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சென்டிமெண்ட் சூப்பராக, எஸ்பெஷலாக குட்டி பொண்ணு ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணுச்சு. ஒரு இன்னசென்ட் ஃபேஸ், அந்த இன்னசென்ஸாக வச்சுக்கிட்டு அது ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவாங்கல்ல அந்த குழந்தை, அதை நல்லா டெலிவர் பண்ணியிருந்தாங்க அந்த குழந்தையெல்லாம். ஆக்சுவலாக அவர் மைனஸையும் சூப்பராக ப்ளஸ்ஸாக காமிச்சாங்க. ஏன்னா லெஜண்ட் சரவணன் சார் நல்லா படத்தை கவனிச்சிங்கன்னா அதில் டான்ஸே இருந்திருக்காது, ஆனால் டான்ஸே இல்லாமல் சூப்பராக சாங் ஷூட் பண்ணி சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஈஸ் அ நியூ கமர் டு த இண்டஸ்ட்ரி. போக போக டான்ஸையும் அவர் பிக்கப் பண்ணி ஒரு நல்ல டான்ஸராகவும் வர வாய்ப்பு இருக்கு. பெஸ்ட் விஷஸ் ஃபார் லெஜண்ட் சரவணன் டீம்.